விஜய்க்கு வந்து அந்த பகுத்தறிவு, பெரியாரிசம், அம்பேத்கரிசம் இதெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தால் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கு. ஆனால் விஜய்க்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், பிரசாந்த் கிஷோர் பின்னாடி போகாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கலாம், ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் உங்களுக்கு வாக்கு செலுத்துமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒவ்வொரு லேக் இருக்குங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. மாசான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சுமார் எவ்வளோ பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? என்னங்க நீங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன், கோடி பேர் காட்ட வெளியில. இதை போல எண்ணற்ற நாடகங்களை நாங்கள் வந்து கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்கோம். அதிமுக பண்ணியிருக்குது, திமுக பண்ணியிருக்குது, பாஜக. டிஎம்கே கிட்ட போனார் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு சீட்டு கிடைக்கும். நிச்சயமாக இந்த தடவை ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இருந்து எண்ணற்ற இளைஞர்கள்லாம் போயிடுவாங்கங்க. போயிட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போறாரு விஜய்? எதை கற்பிக்க போகிறார்? ஒன்றும் கிடையாது. நான் இந்த படத்தில் அதை நடித்தேன், இந்த படத்தில் இதை பேசினேன், அந்த படத்தில் இதை பேசினேன், இதுதான் பேச போகிறாங்க. நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும். ஆனா அடி பாருங்க, பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லலாம். Do you know what is Indian economy அப்படின்ட்டு கேட்டா, இந்தியன் எக்கனாமி இஸ் அவர் எக்கனாமி அப்படின்ட்டு பேசிட்டு போவார். அம்மையார் ஜெயலலிதா விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, கிடுக்கு பிடி போடுவாங்க. விஜய் தண்ணி குடிக்கணும், போயிட்டு போயஸ் கார்டனில் போயிட்டு நிற்கணும், பேசணும், கேட்கணும், தொங்கணும், கை கட்டணும், குனியணும். புரிஞ்சா? இந்த தலைவா திரைப்படம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால பத்திரிகைக்காரன் கேட்குற கேள்விக்கு விஜய் சொல்லக்கூடிய பதிலில் விஜய்க்கு அரசியலுக்கு வருவதற்கு திராணி இருக்கிறதா இல்லையா என்பதை அது நிரூபித்துவிடும். என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்குற மொதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியாக கவனிச்சு கரெக்டாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ உள்ள வந்து விழுறது எப்படி அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். ஒருவேளை பிஜேபியினுடைய சதியாக இருக்குமோ? நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் உயர்தமிழ் சேனலுடைய எடிட்டருமான எழிந்துரைராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் தோழர். சிறப்பு. இன்றைக்கு நடிகர் விஜய் அவருடைய கட்சியின் பெயர் அறிவிச்சிட்டாரு, தமிழக வெற்றி கழகம். உசி ஆனந்த் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போய் இந்த மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து பதிவு செய்யறதுக்காக வந்து போயிட்டுருக்குறாங்க. நடிகர் விஜய், நடிகர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆப்வியஸ்லி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமான ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிளப்பை வச்சுருக்கக்கூடிய ஆள், ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அரசியலுக்கு வர்றதில் ஒரு தவறும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசம் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய ஒரு தேசம், ஜனநாயகம்தான் இந்திய தேசம் என்று இருக்கக்கூடிய ஒரு தேசம். ஒரு ஜனநாயக நாட்டில் யாரெல்லாம் இந்த ஜனநாயகத்தை விரும்புகிறார்களோ, நம்புகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் அரசியல் களத்தில் வந்து இறங்குவதற்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. அது யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி தற்கூரி பாய்ஸ் இருப்பாங்களே, அவங்கள போல நடிகர்கள்லாம் ஆட்சிக்கு வருவதா? ஜெயலலிதா வந்துட்டாங்க, எம்ஜிஆர் வந்துட்டாங்க, கலைஞர் வந்துட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்குமான வாய்ப்புகளும் இந்திய தேசத்தில் நிச்சயம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதில் ஒரு விஷயமாக தான் நான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதை வரவேற்கவும் செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அரசியல் யாருக்கானது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க அப்பா தான் இனிஷியேட் பண்ணுறாரு. ஆப்வியஸ்லி இன்னும் சொல்லணுன்னா எல்லா நடிகர்களுக்குமே கட்சிக்குள்ளே வரணும்னு ஆசை இருக்குது. இப்போ ரஜினிக்கெலாம் ஆசை இருந்துச்சு, இல்லாமலாம் இருந்துச்சு. வரேன் இப்போ லால்சலாம் படம் வரும்போது எதிர்பார்க்கலாம், எனக்கு மீண்டும் உடல்நிலை தேறிவிட்டது, எனவே நான் அரசியலுக்கு வரேன்னு ஒரு புருடாவே விடுவார். கமலஹாசன் வந்திருக்கிறார், சரத்குமார் வந்திருக்கிறார், நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் எம்ஜிஆரும் கலைஞரும் அண்ணாவும் ஜெயலலிதாவும் அந்த திராவிட சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்ததின் விளைவாகத்தான் அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்க முடிஞ்சு. ஏன்னா இவர்கள் எல்லோத்துக்குமே வந்து ஒரு அறிமுகத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார்.
ஈவேரா ராமசாமி அவர் தான் வந்து கொடுக்குறாரு. இந்த ஐடியாலஜியில் வரும்போது தான் அது வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பூர்வமான ஒரு பகுத்தறிவோடு ஒரு மாநிலத்தை அல்லது அந்த அரசியல் கட்சியை கொண்டு போவதற்கான எல்லா இதுவும் வந்து உருவாகும். அப்படி விஜய்க்கு வந்து அந்த பகுத்தறிவு, பெரியாரிசம், அம்பேத்கரிசம் இதெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தால் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருக்கு இருக்குது. பிரசாந்த் கிஷோருக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசியலை இங்கே நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றது இருக்குது. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருக்கலாம், நேற்றுன்னு நினைக்கிறேன், பிரசாந்த் கிஷோர் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி குறையாமல் 10 சீட்டுகளை தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். ஆனால் அவர் யாருன்னு நம்ம விரிவாக பார்த்தோம்னு சொன்னால் பாஜகவுக்கு வேலை செஞ்சவர். 2014 பாஜகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை பார்த்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். இந்த 2 கோடி பேர்களுக்கு வேலை, பொய்யான வாக்குறுதிகளை கட்டவிழ்த்து விட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர். அதே பிரசாந்த் கிஷோர் தான் காங்கிரஸ்லையும் போயிட்டு வேலை செய்தார். புரிஞ்சா? அதே பிரசாந்த் கிஷோர் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்கிறார். இவர் சொல்கிறாரு, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒவ்வொரு லேக் இருக்குங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய்க்கு ஒரு மாசான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னாலும் மாசான மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சுமார் எவ்வளோ பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? என்னங்க நீங்கள் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் இதை தொகையில கேட்குறேன். இன்னைக்கு திமுக அதிமுகனா பெரும்பான்மையான இளைஞர்கள் பாதி சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது இருக்குன்னு சொல்லலாம். ஏங்க இல்லை, இதையே மாற்றி பாருங்க. திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கணும். ஆமா, நீங்க சீமானுக்கு வந்து எப்படி வந்து இங்க ஓட்டா கன்சாலிடேட் பண்றாரு, சீமான் வந்து எப்படி வந்து இங்க 1.5 கோடி பேர் சொல்லலாம். இருக்கலாம். அதை தாண்டி கூட இருக்கலாம். ஏன்னா அவருடைய படம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று டீசரோ ஏதோ ஒரு பாடலோ வந்த உடனே 2 மணி நேரத்துல 1 மில்லியனு 10 மில்லியன் அப்படின்னு கணக்கு வைக்கிறாங்க. இல்ல அது வந்து அதை வச்சு நம்ம வந்து அது வந்து வணிகங்க. அது வந்து வணிகம் வந்து நான் வணிகத்துக்குள்ளே போகல, நான் அரசியலுக்குள்ளே வரேன் பாருங்க. திமுக, அதிமுக, பாமக, அப்புறம் வந்து விசிக, இன்னும் சொல்ல போனால் சிபிஎம், சிபிஐ, இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள், முக்கியமான நிர்வாகிகள் விஜயினுடைய தீவிர ரசிகர்களாக இருக்கிறார்கள். அது யாராலையும் மறுத்து சொல்ல முடியாது. விஜயை பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா கிடையாது, விஜய்ப்பா அஜித்ப்பா இப்படி வந்து வந்துடும். எப்பயுமே ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி எது வந்து வீறு கொண்டு எழும், ஒரு வீரியமிக்க ஒரு அரசியல் கட்சி எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்து தான் இருக்கும். இன்னைக்கு விஜய்க்கு இளைஞர்களுடைய செல்வாக்கு தான் ரொம்ப அதிகம். நீங்கள் எங்கள் அம்மா விஜய் ரசிகருங்க, எங்கள் அம்மாவுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், எங்கள் மாமாவுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய இணையருக்கு வந்து அஜித்தை பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மானா எவ்வளோ இருக்கும், ஒரு 60s 50s இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்களுக்கே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் அதிகமாக டாமினேஷன் இருந்திருக்கும், விஜயினுடைய டாமினேஷன் இருந்திருக்கும். இன்றைக்கி அஜித்தா விஜயான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. புரிஞ்சா? மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் ஒரு அரசியல் கட்சியாக வர்றதில் தப்பு கிடையாது. பிகாஸ் இங்கே எல்லா இளைஞர்களுமே அரசியல் மயப்படுத்தப்படணும், அரசியலுக்குள்ளே வரணும். அரிசியை தீர்மானிக்கக்கூடிய அரசியலை நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த அரசியலை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அந்த களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது, வரட்டும். ஆனால் விஜய்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், பிரசாந்த் கிஷோர் பின்னாடி போகாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கலாம், ஆனால் அந்த ரசிகர் பட்டாளம் உங்களுக்கு வாக்கு செலுத்துமா? திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துவானா? அதிமுகவில் இருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்கள் அதற்கு உங்களுக்கு வாக்கு செலுத்துவானா அப்படின்ட்டு கேட்டால் அது $1 மில்லியன் கேள்விதான். பிகாஸ் இங்கே அரசியலையும் சினிமாவையும் மதத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கான பக்குவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்குது. எனவே தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல, ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அப்படின்ற அந்த விஷயம் வந்து இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, வெறும் கட்சியை தொடங்கி விட்டால் போதுமா, கொள்கைகளை வகுக்க வேண்டும் அல்லவா? நான் வந்து காமராஜரனுடைய வழியில் நடப்பேன், அம்பேத்கரனுடைய வழியில் நடப்பேன், அப்புறம் இன்னொரு தலைவர் பேர் என்னது, இன்னும் அந்த முக்கியமான தலைவர்கள்லாம் வச்சு சொல்லி அந்த மேடையில் ஏறி அந்த இதெல்லாம் கொடுத்தது
இதெல்லாம் நடக்கும். இதை போல எண்ணற்ற நாடகங்களை நாங்கள் வந்து கடந்த காலங்களில் நிறைய பார்த்துருக்கோம். அதிமுக பண்ணியிருக்குது, திமுக பண்ணியிருக்குது, பாஜக, பல அரசியல் கட்சிகள் இதை போல நாடகங்களை வந்து ஆடி இருக்குது. இதையெல்லாம் இளைஞர்கள் நம்பிக்கொண்டு விஜய்க்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி என்னால் நம்ப முடியல. அப்படி வாய்ப்பும் இல்லை, நான் தீர்க்கமாக சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இருக்குது. என்னென்னா எப்படி விஜயகாந்துக்கு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலெலாம் நின்று கவுன்சிலர்ஸாக வந்தாங்க, உறுப்பினர்களாக வந்தாங்களோ, அதே போல் ஒரு பேக்ரவுண்ட் வந்து விஜய்க்கு வந்து இருக்குது. அங்கே தான் நம்மளுக்கு இதே ஆகுது. அதாவது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உச்சத்துக்கு கொண்டு போய் ஒரு அடி அடிச்சிடும். இதோ நம்ம விஜயகாந்தை பார்த்தோம். அதே போல் விஜய்க்கும் ஆய்விடுவோமா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாம் தமிழரை விடவும் அதிகமாக ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய அமைப்பாக இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சி, விஜயினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இன்னும் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. வளரட்டும், வளர்ந்து வரட்டும், அவருடைய கொள்கையை மக்களுக்கு தெளிவாக உறக்க சொல்லட்டும். அந்த கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் இவர் வெளியிடக்கூடிய அந்த பைலா இருக்குல்ல, அரசியல் இவங்களுடைய கட்சியினுடைய பைலா, அதை வந்து வெளியிடட்டும். எப்படி இருக்குதுன்றதை மக்கள் பார்க்கணும், விவாதிக்கணும். இன்னும் சொல்ல போனாக்கா விஜய் போன்ற ஆட்கள் வரணும், நான் வரக்கூடாதுன்னா இல்லை, வரணும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்களா பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியம் கிடையாது. இவர்கள் உடனே எம்பியில் நிற்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னாக்கா சீட் பார்கிங் வந்துருச்சு. யாருக்கு எவ்வளோ சீட்டு, எங்கெங்கே எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. அதில் இவர் இருப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் இவர் டிஎம்கே கிட்ட போனார் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு சீட்டு கிடைக்கும். நிச்சயமாக இந்த தடவை ஒரு சீட்டு கொடுப்பாங்க. விஜய் அது தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு ஒரு சீட் நிச்சயமாக கேரண்டியாக இருக்கும். அதிமுக பக்கம் போனார்னா இன்னும் அதிகமாக சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் வந்து கட்சி வந்து அழிஞ்சு போகும், பாஜக பக்கமும் போக முடியாது. ஸோ பிரசாந்த் கிஷோர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் விஜய் செய்வார் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையை தாண்டி தான் சுயமாக சிந்தித்து எது சரியாக இருக்கும், நம்முடைய ரசிகர்களுக்கோ நம்மளை பின்தொடர்றவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட அரசியல் புரிதலை ஏற்படுத்த போகிறோம், அவங்கள எந்த அரசியல் கட்சிக்கு நம்ம வாக்கை செலுத்த வைக்க போகிறோம் என்கின்ற கேள்வி இருக்கிறது. விஜய் என்ன முடிவெடுக்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். விஜய் அரசியலுக்கு வர்றதுனால யாருக்கு அதிக பாதகம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிக்குமே அது வந்து பிரச்சனை தான். எல்லா அரசியல் கட்சிக்குமே அது பிரச்சனை தான். ஆனால் என்ன, அந்த கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. நான் குறிப்பாக சொல்லுவேன், பேசிக்கா வந்து ஒரு பொலிட்டிக்கல்லி எவல்யூட்டான ஒரு பார்ட்டி. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தொண்டர்கள், தோழர்கள், இவர்கள் எல்லாரும் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களா அப்படின்ட்டு பார்த்தா கிடையாது. எல்லாம் அப்படியே ஆட்டு மந்தையாட்டம் அப்படியே வர்றது தான். வெறும் திருமா பாட்டு மட்டும்தான். திருமாவை தாண்டி அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில் பகுதி செயலாளர், அப்புறம் அந்த பகுதியினுடைய தலைவர், பொருளாளர், இவங்க மட்டும்தான் அரசியல் ரீதியாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னாக்கா திருமா தான் தலைவராக தெரிவார். திருமாவை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. ஒரு சில பேர் அதில் அம்பேத்கரிஸ்டுகள் இருப்பாங்க, பெரியாரிஸ்டுகள் இருப்பாங்க, இவ்வளோதான். ஆனால் இதில் உதிரியாக இருக்கான்ல, அரசியல் மயப்படுத்தப்படாதவன், இவன் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த சைடு தாவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் பாஜகவில் எப்படி நிர்வாகிகள் தான் சேர்றான். எதுக்கு பாஜக கட்சியில் வட்டத்துக்கு, சதுரத்துக்கு, சந்து பொந்துக்கெலாம் ஏன் பதவி வச்சுன்னு இருக்கிறான்? ஏன்னா எல்லா கட்சியிலையும் ஃபில் ஆகிடுச்சு. திமுக ஃபில் ஆகிடுச்சு, எல்லா பொறுப்புகளும் ஃபில் ஆகிடுச்சு. அதிமுகவில் எல்லா இடங்களும் ஃபில் ஆகிடுச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எல்லா இடங்களும் ஃபுல் ஆகிடுச்சு. விசிகாவில் எல்லா இடமும் ஃபுல் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபுல் ஆகிடுச்சு. அப்போது புதுசாக ஒரு கட்சி வரும்போது பாஜக அது தன்னை எலாபரேட் பண்ணும்போது அங்கே நிறைய போஸ்டிங்ஸ் காலியாக இருக்குது, நிறைய துறைகள் வந்து உருவாக்குறாங்க. எனவே அதில் போயிட்டு ஒவ்வொருத்தரும் போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க. ஏன் அந்த கட்சி இருக்குது, எதுக்கு அந்த கட்சி இருக்குதுன்னே தெரில. அதே போல் அரசியல் மயப்படுத்தப்படாத தொண்டர்கள், எல்லா கட்சியில் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல் மயப்படுத்தப்படாத இளைஞர்கள் விஜயின் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே என்னென்னா எல்லா அரசியல் கட்சிக்குமே இது வந்து ஒரு பாதிப்பு தான். ஆனால்
விஜய் உன்னுடைய அரசியல் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இவர்கள் பொறுப்புக்காக போகிறவங்களா தான் இருப்பாங்களே ஒழிய இவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த கட்சியை ஒரு எலாபரேட் பண்ணி ஒரு ஐடியாலஜிக்கலாக கொண்டு போக முடியுமா அப்படின்னாலும் அதுவும் கேள்விதான். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து எண்ணற்ற இளைஞர்கள்லாம் போயிடுவாங்கங்க. போயிட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறாரு விஜய்? எதை கற்பிக்க போகிறார்? எதை கற்பிக்க போகிறார்? ஒன்றும் கிடையாது. நான் இந்த படத்தில் அதை நடித்தேன், இந்த படத்தில் இதை பேசினேன், அந்த படத்தில் இதை பேசினேன், இதுதான் பேச போகிறாங்க. நீங்கள் இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் சிதறுபவர்கள் யாராக இருப்பார்கள்னா அப்போ தான் இந்த அரசியல் கட்சிக்கே தெரியும், இவெல்லாம் அரசியல் பக்குவமே இல்லாமல் இருந்திருக்காமடா அப்படின்றது அப்போ தான் இவனுக்கு தெரியும். விஜய்கிட்ட போகும்போது தான் தெரியும். அப்போ இங்கே கட்சி ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாகவும் இருக்கும். கொஞ்சம் பொலிட்டிக்கலைஸ்டாக கொஞ்சம் வேகமாக அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேலையை தொடங்கவும் ஆரம்பித்து விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னாங்க, விஜயினுடைய கட்சியை இந்த தேர்தலில் அவங்களுடைய பங்களிப்பு ஒன்றும் பெருசாக இருக்காது. 2026 தேர்தலில் வேண்டுமானால் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அவர்களுக்கான முக்கியத்துவம் பெருசாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரையல் மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், ட்ரையல் தான். ஃபஸ்ட்டு ட்ரையல் தானே விடுவாங்க. நீங்கள் பைலா ரெடி பண்ணுவாங்க. ஒரு கட்சி அரசியல் கட்சி தொடங்கணும் சும்மாலாம் கிடையாது. அதுக்கான கொள்கையை வகுக்கணும், அதுக்கான ட்ரெஷரு நிதியை வந்து எப்படி ஒதுக்குகிறார்கள், தாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி வந்து நாட்டை வழிநடத்தப் போகிறார்கள், கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு என்னென்னலாம் பொறுப்பு, இந்த பொறுப்பிலிருந்து இவர்கள் சரிவரவில்லை என்றால் மாற்று ஏற்பாடு என்ன, இவங்களுக்கான கிரிட்டிசிசம் பண்ணும் போது எப்படி இருக்கும், அதுக்கு யார் வந்து இவங்க கவுண்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க, செய்தி தொடர்பாளர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இவங்க கிளியர் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்க வாங்குறதுக்கே வந்து 5 வருஷத்துக்கு மேலே. அவர் விஜய் வந்து முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் எல்லா பத்திரிகையாளர்களையும் அழைத்து நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துகிறேன், அரசியல் கட்சி சம்மந்தமாக மக்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொபகண்டா பண்ண போகிறேன், ஒரு அறிவிக்க போகிறேன், நானே வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து பேசட்டும். பத்திரிகைக்காரன் கேட்குற கேள்விக்கு விஜய் சொல்லக்கூடிய பதிலில் விஜய்க்கு அரசியலுக்கு வருவதற்கு திராணி இருக்கிறதா இல்லையா என்பதை அது நிரூபித்துவிடும். அதை செய்யட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஒரு ப்ரெஸ் மீட்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கூட விஜய் இருக்க மாட்டாருங்க. இன்னைக்கு இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் இருக்க மாட்டார். கூட இருப்பவர்களே இருக்க மாட்டாங்க. ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்து சும்மா சாதாரண ஏங்க ஜேர்னலிஸ்டுகள்லாம் என்ன இந்த பால்வடியில் படிச்சுட்டு வந்தீங்களா? கேள்விகளையும் எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் நீங்கள் பாருங்கள், பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் போட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் சொல்லிடுவாரா? Do you know what is Indian economy அப்படின்ட்டு கேட்டால் இந்தியன் எக்கனாமி இஸ் அவர் எக்கனாமி அப்படின்ட்டு பேசிட்டு போவார். இதை தாண்டி ஆமாம், அவருடைய பட டைலாக்க அப்படியே பேசிட்டு அவர் வந்து போயிடுவார். இதை தாண்டி இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரத்தை பற்றி என்ன தெரியும்? இந்தியாவில் எண்ணற்ற எத்தனை சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்னன்னு தெரியும். இவருக்கு கஷ்டம் என்ன தெரியுமா? படத்தில் உட்காந்து நடிச்சிடலாம். என்ன மக்களுடைய வேதனையை தான் படமாக காட்டுறோன்னு சொல்கிறாங்கல்ல. சும்மா இந்த உருட்டெல்லாம் நாங்கள் பல உருட்டெல்லாம் பார்த்துருக்கேங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூனுங்க, சில்வர் கூட இல்லை கோல்டன் ஸ்பூனுங்க. அவர் தெருவில் போயிட்டு படுத்து கிடந்தா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம சென்னையில் தெரு ஓரத்தில் படுத்து கிடக்குறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையை பற்றி என்னன்னு தெரியுமா? அவனுக்கு ஒரு நாளினுடைய வருமானம் என்னன்னு தெரியுமா? இல்லை, பான் வித் சில்வர் ஸ்பூன் காரவங்களுக்கு சமூகத்து மேலே அக்கறை இருக்காதுன்னு சொல்ல முடியும். நான் அப்படி சொல்லலை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரியுமான்றது வேற, அக்கறை இருக்கான்றது வேற. அக்கறை இருக்கிறது, எனவே தான் அரசியல் கட்சியை தொடங்குகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். எல்லா அரசியல் கட்சிக்குமேங்க இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அவங்க பணம் இல்லாத மனுஷன் சொல்ல முடியாது. பல 100 கோடிகளை வந்து கையில் வச்சிருக்கிறாரு. இந்த அரசியல் அப்படின்றது மக்களுக்கான ஒரு நலத்திட்டமா இருக்கும். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல நலத்திட்ட உதவிகள் வந்து மக்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் வேணா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நல்லதுக்காக ஏன் ஒரு பால் வித் சில்வர் ஸ்பூன் வரக்கூடாது? பெரும்பான்மையான பணக்காரர்கள், சினிமா நடிகர்கள் எதற்காக களத்தில் வந்து அரசியல் களத்தில் குதிக்கிறார்கள் என்றால் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வருமான வரித்துறையிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் இத்தனை வேலையும் பார்க்குறாங்க. விஜய்க்கு அது இருக்கலாம். ஏன் விஜய் வந்து உத்தமராகவே தான் இருக்க வேண்டுமா? அவர் மீது சந்தேகப்படக்கூடாதா? சந்தேகப்படலாமே. பணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சந்தேகப்படலாமே. சொத்தை பாதுகாக்க தான் இருக்கலாம். அது போக தான் தெரியும்.
நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, கிடுக்கு பிடி போடுவாங்க. விஜய் தண்ணி குடிக்கணும், போயிட்டு போயஸ் கார்டனில் போயிட்டு நிற்கணும், பேசணும், கேட்கணும், தொங்கணும், கை கட்டணும், குனியணும். புரிஞ்சா? நீங்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்குமே இப்படிப்பட்ட நெருக்கடிகள்லாம் வந்திருக்குதுங்க. இவர்கள் நீங்கள் சரத்குமார் எடுத்துக்கோங்களேன். சரத்குமாருக்கெல்லாம் கட்சியில் யார் இருக்கா? யாராச்சும் இருக்காங்களா தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இல்ல சரத்குமார் இருக்காரு, ராதிகா சரத்குமார், அப்புறம் சரத்குமார் இருக்காங்க, ராஜசத், அப்புறம் இல்ல 2 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க வளரணுங்க. பட் ஆனா சரத்குமார் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் நம்பினாங்க. இல்ல சமீபத்து கூட ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு நேர்காணல்ல. நான் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய எதிர்ப்பெல்லாம் நான் வந்து சம்பாதிச்சேன். விஜய் யோசிக்கணும், யோசிச்சு வாங்க, வர வேணாம்னு சொல்லல, யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. அந்த ஆள் பாட்டு கிடக்குறாரு. எல்லாருமே வரணும். அந்த ஆள் வளரலைன்னா அந்த ஆள் எதுக்காக வளரலன்னு ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். சரத்குமார் விடுங்க. அந்த ஆளை நீங்கள் விஜய் அப்படின்ற ஒரு நபர் ஒரு தனிநபர் கிடையாது. இன்னைக்கு ஒரு அடையாளமாக, தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக, ஏன் சவுத் இந்தியாவினுடைய ஒரு அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டு அது வளர்ந்து அது காய் காய்ச்சி அந்த பழத்தை தின்னு கொட்டை போட்டு வளர்ந்தவங்க வந்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு டாக்டிக்கல் லைன் எடுக்கணும் பாலிடிக்ஸில் அப்படின்றதெல்லாம் வந்து விஜய் பேசினா தான் தெரியும். விஜய் நேரடியாக மக்களை சந்தித்தால் தான் தெரியும். நீங்கள் விஜயகாந்த் இருக்கார்ல, வெளிப்படையான ஒரு மனிதர். இன்றும் அவர் மீது எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கிறது. ஆன போதிலும் பத்திரிகையாளர் சந்திப்பை ஒருபோதும் புறக்கணித்த நபர் கிடையாது. அவர் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசிட்டு போயிடுவார். ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்னன்னு எனக்கு தெரியலை. உடனே கரெக்டாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ உள்ளே வந்து விழுறது எப்படி அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒருவேளை பிஜேபியினுடைய சதியாக இருக்குமோ, ஓட்டை ஷஃபிள் பண்ணுறதுக்கான வேலையாக இருக்குமோ, ஓட்டை பிரிக்கிற வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா பாஜக இந்த குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, சீமான் மேலே சொல்லிட்டு இருந்தீங்க இந்த குற்றச்சாட்டை, இப்போ விஜய் மேலேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைங்க, நான் அப்படி நீங்கள் குருட்டாம்போக்கில் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் சீமான் வந்து வெளிப்படையாக தன்னை பாஜகவினுடைய ஆதரவாளர் என்று பல இடங்களில் அவருடைய முகத்தை காமித்திருக்கிறார். நாக்பூரினுடைய காவல் நாயாக பல முறை குலைத்திருக்கிறார், நம்ம பார்த்துருக்கிறோம். மதத்தை பற்றி பேசும்போதோ அல்லது திமுகவை பற்றி விமர்சிக்கும் போதோ, பாஜகவை விமர்சிப்பதற்கும் திமுகவை விமர்சிப்பதற்கும் முற்றிலுமாக வேற மாற்று இது இருக்கும். நான் தமிழில் அர்ச்சனை தான் பண்ணணும், தமிழ் தான் பேசுவார். ஆனால் அந்த பக்கம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதினா அந்த மந்திரத்தை ஏற்றுக்கிட்டு வெளில வந்து சமஸ்கிருதத்தில் ஏன்டா வெண்ண நீ அங்கேயே சொல்ல வேண்டியதானே, நீ தமிழில் ஓதுறா மந்திரத்தைன்னு சொல்ல வேண்டியதானேன்னா சொல்ல மாட்டார். மறைமுகமாக சனாதானவாதிகளை, இந்துத்துவனுடைய சித்தாந்தங்களை உடையவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சீமான். புரிஞ்சா? பட் ஆனால் விஜய் அப்படி கிடையாது. நம்ம அவரை உடனே நம்ம வந்து இப்படி தான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சாப்பாவை குத்திட முடியாது. களத்துக்கு வரட்டும், ஒரு பொது மேடைகளில் பேசட்டும், பத்திரிகையாளரை சந்திக்கட்டும், தன்னுடைய கொள்கையை என்னவென்று கூறட்டும், பைலாவை வெளியிடட்டும், அப்போ தான் தெரியும். ஒருவேளை இருக்கலான்ற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் 20 இடங்களில் போட்டியிடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், 20 இடத்துல போட்டியிடலாமா அப்படின்றத அவங்க பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் துள்ளிக்கிட்டு இருக்குது, சீட் பேரிங் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. பாருங்க, நிச்சயமாக விஜய்க்கு சீட்டு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்கும், ஒரு சீட்டு கன்ஃபார்ம் உறுதி. விஜய்க்கு நிச்சயமாக சீட்டு உண்டுன்ற. நீங்கள் இப்போ பிஜேபிக்கு விஜய் போனார்னா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? குறையாமல் 3 சீட் 4 சீட்டு கொடுப்பாங்க. ஆளே இருந்தாலும் பரவாயில்ல, 3 சீட் 4 சீட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் யாராச்சும் வாங்கடா, காசு நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம்டா, நீங்கள் ஆளை மட்டும் காமிச்சா போதும், ஆதரவுன்னு கொடுத்தா போதும், முடிஞ்சால் உங்கள் சின்னத்தில் நில்லுங்க, அப்படின்னா எங்கள் சின்னத்தில் நில்லுங்க. அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார், அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அப்போ விஜயனுடைய டாக்டிக்ஸ் எதுவாக இருக்கும்? ஆகச்சிறந்த ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் வியூகம் வகுப்பவர் பிரசாந்த் கிஷோர் எதை வந்து சஜஸ்ட் பண்ணுவார்? திமுகவுடன் தான் சஜஸ்ட் பண்ணுவார். பாஜகவுக்கு வேலையே செஞ்சாலுமே கூட பாஜகவோட நிற்காதுன்னு தான் சொல்லுவார், திமுகவோட நின்று தான் சொல்லுவார். பிகாஸ் நிச்சயமாக கேரண்டியாக ஒரு சீட்டு ஜெயிச்சிட முடியும்.
விஜயினுடைய முடிவு இப்படியாகத்தான் இருக்கும். நிச்சயமாக திமுக பக்கம்தான் சாய்வார். அப்படி திமுக பக்கம் சாயலை அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் கட்சி அழிந்து போவதற்கான அடித்தளமாக விஜயே அமைந்து விடுவார். மக்கள் வரவேற்பு எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுடைய வரவேற்பு இருக்கு. மக்கள் வரவேற்புலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. மக்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறது, அரசியல் பார்வை இருக்கிறது. அவர் முதல்ல அவருடைய அறிக்கையை வெளியிட வேண்டும், எப்படி பைலாவெல்லாம் வெளியிடணும். அவர் பேசினா தான் தெரியும் மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம். நீங்கள் ஏற்கனவே திராவிடன் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபிக்கு எதிராக களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க, அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜயை பரிசீலனை செய்வார்களா என்பதே கேள்விக்குறி. மக்கள் பண்ண மாட்டாங்க, ஆனால் இளைஞர்கள் அதை பரிசீலனை செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றி தோழர். நன்றி.